ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை படிச்சுட்டே வரோம். இன்னைக்கு 10ஆம் நாள் 10வது பாடலை பார்க்க போறோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றுத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்த்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலனே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். இதுல ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன் தோழியிடம் முற்பிறவியில் நாராயணை எண்ணி நோம்பிருந்த பயனாக இப்பிறவியில் சொர்க்கம் போல் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கிறது. சொர்க்கத்துல வாழ்க்கை எப்படி சுகமாக இருக்கோ அப்படி உனக்கு இந்த பூலோகத்துல வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கு. ஏன்னா முற்பிறவியில நீ நாராயணன் நோக்கி நோம்பிருந்த இல்லையா, அதனால இந்த பிறவியில உனக்கு இந்த சுகமான வாழ்க்கை இருக்கு. நீ வீட்டு கதவை திறக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா பேசவும் மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நறுமணம் வீசும் துளசியை தன் தலை மீது அணிந்திருக்கும் நாராயணனை போற்ற, நறுமணம் வீசும் துளசியை தன் தலை மீது அணிந்திருக்கும் நாராயணனை போற்றி பாடினால் நாராயணன் என்ன பண்ணுவாராம்? உடனே பலனை தருவானாம். நாராயணன் போற்ற பறை தரும் நாற்று துழையாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. அப்போ என்ன சொல்றா? அப்பெல்லாம் முன்ன காலத்துல எல்லாம் எனக்கே தெரிஞ்சு எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் சொல்லுவோம், கும்பகர்ணன் போல தூங்குறாங்க அப்படின்னு. இப்ப யாராவது நல்லா தூங்குனா உடனே என்ன சொல்லுவாங்க? கும்பகர்ணம் போலன்னு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனையே தோற்கடிக்கும் விதமாக நீ சோம்பலின் இருப்பிடமாக தூக்கத்துல இன்னும் இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அவனையே தோற்கடித்து விடுவாய் போல இருக்கே அப்படின்னு தன்னுடைய தோழியிடம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? தடுமாற்றமே இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடி போய் நிக்கணும், முன்னாடி நம்ம அம்பாள் முன்னாடி நிக்கணும், கடவுள் முன்னாடி நிக்கணும், நம்மளுக்கு ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஆண்டாள் என்ன பண்றா? தன் தோழியரெல்லாம் கூட்டிட்டு சீக்கிரமா வாங்க, கதவை திறந்து வாங்க, தூங்காதீங்க, இவ்வளவு சோம்பேறித்தனம் வேண்டாம், நம்ம போய் நாராயணனை பார்க்கணும், அவன்தான் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு தன் தோழியர்களுக்கு எடுத்துரைத்து தன் தோழியரும் அழைத்து செல்றார். இதுல ஆக்சுவலா என்ன பார்க்குறோம்னா, 2 விதமா இது பார்த்துக்கலாம். ஒண்ணு வந்து நம்மளையும் அழைப்பதாக இருக்கும் இந்த தொகுப்பு. அதே மாதிரி நாமும் கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே சொல்லுவாங்க, யாரையாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போனா நம்மளுக்கு நிறைய புண்ணியம் வரும்னு. அந்த மாதிரி உங்களால முடிஞ்சா உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராலையாவது கோயிலுக்கு போக முடியல, எனக்கு போகணும்னு ஆசைங்க, ஆனால் என்னால் பணம் செலவு பண்ணிட்டு போக முடியல, அந்த மாதிரியான பணத்தை எடுத்து என்னால் வைக்க முடியல, அதற்குன்னு எடுத்து வச்ச பணம்லாம் செலவாயிடுது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அவங்கள துணைக்கு கூட்டிகிட்டு போகலாம். கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாலும் என்ன கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கும் சேர்த்து அந்த புண்ணியம் வரட்டும்.